My dear friends, my dear masters and my dear gods, எல்லாருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM, PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டியர் மாஸ்டர்ஸ், தினமும் தியானம் என்பது செய்யணும். எதுக்காக அப்படின்னா, தியானம் செய்தால் மனம் என்பது மிக்க அருமையாக சயின்டிஃபிக்காக வேலை செய்யும். எங்கே தேவையோ அங்கே மட்டுமே மனம் என்பது வேலை செய்யணும். மீதி நேரத்தில் எல்லாமே மனம் வேலை செய்யக்கூடாதா சார் அப்படின்னா உள்முகமாக்கி இருக்கணும். இந்த உலகம் என்பது வெளியே ஒரு உலகம் இருக்கும், உள்ள இன்னொரு உலகம் என்பது இருக்கும். தேவையான நேரத்தில் மட்டுமே நம்முடைய மனம் என்பது வெளியே வேலை செய்யணும். தேவையில்லாத நேரத்தில் எல்லாமே உள்முகமாகி இருக்கணும். அப்படிதான் இருக்கணுமே மை டியர் மாஸ்டர்ஸ். எதுக்காக அப்படின்னா, மெடிக்கல் டர்ம்ஸில் ஒரு டேர்ம் இருக்கு, மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு டேர்ம் இருக்கு. அது என்ன அப்படின்னா பேந்தம் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல கொஞ்சம் அடியாக்கி காலு இன்னும் வேலை செய்யாத அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லும் போது அந்த கால் கட் பண்ணி எடுத்துருவாங்க. அது எல்லாமே மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி எல்லாமே ஹீல் பண்றதுக்கு அப்புறம் கூட சில பேருக்கு அந்த கால் இருக்கும்போது எப்படி வலிக்குதோ அதே மாதிரி வலிக்குது. ஆனா காலே இல்லை, ஆனா வலி என்பது ஃபீல் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் பேந்தம் பெயின் அப்படின்னுவாங்க. காலே இல்லை ஆனாலும் கால் வலிக்குது அப்படின்றார். அது எங்கிருந்து வந்தது பெயின் அப்படின்னா, நம்முடைய பிரெயின் அந்த மாதிரி திங்க் பண்ணி 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 அது அப்படியே கண்டினியூ ஆகும்போது நமக்குள்ள அந்த ஆர்கானே இல்லாத நேரத்தில் கூட அந்த ஆர்கான் இருக்கு அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணி அந்த ஆர்கான் மூலமா நம்மளுக்கு எப்படி பெயின் வருதோ அது அப்படியே கண்டினியூ ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் பேந்தம் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். மெடிக்கல் டர்ம்ல இதுக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்காங்க. ஆனா ஆன்மீகத்துல அது எதுக்காக நடக்குது அந்த மாதிரி அப்படின்னா, அந்த இல்லாத கால் பிசிக்கலா தான் இல்லை, ஆனா ஆஸ்ட்ரலா அந்த கால் அப்படியே இருக்கு, எத்திரிக்கா அந்த கால் அப்படியே இருக்கு. அதுக்காக அந்த ஆஸ்ட்ரல் பாடி மூலமா அந்த எத்ரிக் பாடி மூலமா அந்த சிக்னல்ஸ் அப்படியே வரும்போது நம்முடைய பிரெயின்ல அந்த ஃபீலிங் என்பது, அந்த பெயினோட ஃபீலிங் என்பது அப்படியே நம்மளுக்கு தெரியுது. இங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான வாழ்க்கை நாம உருவாக்கிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்பது நம்ம கையிலேயே இருக்கும். இத பேர் தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். நம்முடைய ஆர்கன்ஸ் எல்லாமே தினந்தோறும் ஒரே மாதிரி இருக்காது, மாறிட்டே இருக்கும். அதே போல் நம்முடைய பிரெயின் அது கூட நம்முடைய எண்ணங்கள் மூலமா ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரலாம். அதுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். நம்முடைய மைண்ட் என்பது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுக்காக எப்படி எப்போ எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி மீதி நேரத்தில் சைலண்டாக இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஆகாது. இதோட பேர் தான் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். இல்லாத கால் எப்படி அங்கே கால் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஆஸ்ட்ரல் பாடி மைண்ட் மூலமா ஒரு கால் என்பது உருவாக்கி அந்த காலின் மூலம் இல்லாத கால் மூலமா நமக்கு பெயின் என்பது எப்படி தோண்டுதோ தட் இஸ் கால்ட் அஸ் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. இல்லாத கால் இருக்கு அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா நீங்க யோசிக்கும் போது என்ன ஆகும், இல்லாத துன்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் எல்லோரும் அந்த துன்பம் இல்லாம இருந்தாலும் அந்த துன்பத்திலேயே இருக்கிறோம். நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு ஆனா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்பி நம்முடைய ரியாலிட்டி என்பது நாமே உருவாக்கிக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில தியானம் என்பது எப்படி நமக்கு உதவும் அப்படின்னா, நல்லா தியானம் பண்ணும்போது நம்முடைய மனம் என்பது ஜீரோ ஆகும். ஜீரோ ஆகும்போது உள்முகமாகும். உள்முகமாகும் போது நமக்கு நாம ஒரு கடுகளவுக்கு மாதிரி, நம்முடைய ஞானம் ஒரு கடுகளவுக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம உணரும் போது மிக்க பெரிய சத்தியங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரிய வருது. அந்த சத்தியங்கள் எல்லாமே தெரிய வரும்போது அந்த சத்தியம்தான் நம்முடைய வாழ்க்கையை ஆகும். எப்போ அந்த சத்தியத்துடன் வாழ்க்கை என்பது நாம வாழ்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய செயல்கள் எல்லாமே இந்த உலக நன்மைக்காக ஆகும். இது எப்படி அப்படின்னு சொல்லி நான் காலையிலிருந்து அனலைஸ் பண்ணிட்டே இருக்கேன். கரெக்ட், இது
எப்படி அப்படின்னா, நம்ம தினந்தோறும் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு. நாம எப்படி இது இந்த மாதிரி செய்யணுமா, அந்த மாதிரி செய்யணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது இல்ல. தாராட்டுக்கதே நடக்குது. பிசிக்கல் லைஃப் எல்லாமே. என்னுடைய மைண்ட் எல்லாமே 1 வீக்ல இருந்து எங்க இருக்கு அப்படின்னா, அடுத்த மாசம் ஜூன் லாஸ்ட் வீக்ல பெரங்குடி அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு சென்னையில. அந்த ஏரியால ஒரு சின்ன ஒர்க் ஷாப் நடக்கணும். அதுல ஒரு 100 பேராவது வரணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கு மைண்ட். ஸோ ஐ எம் கிரியேட்டிங் த ரியாலிட்டி ஓவர் தேர். அந்த மாதிரி நம்முடைய மைண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி எப்பவுமே நம்முடைய பார்வையில தான் இருக்கணும். உலக நன்மைக்காக என்னோட மைண்ட் அங்க வச்சிருக்கேன். அந்த ப்ரோக்ராம்ல இன்னும் ஒரு புத்தகம் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. ஆசைன்றது கிடையாது, இந்த மைண்டுக்கு அது ஆசை மாதிரி தெரியுது. பட் தட் இஸ் அ பிளான் ஆஃப் த டிவைன். நான் தியானம் பண்றதுனால தானே இது எல்லாமே நடக்குது. அங்கே ஒரு ப்ரோக்ராம் வைக்கணும் பெரங்குடியில. அங்கே ஒரு 100 பேர் வரணும். எல்லாருக்குமே மதியம் சாப்பாடு என்பது கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் இசை தியானம், நேரடியான இசை தியானம் என்பது வரணும். எல்லாருக்குமே வரும்போது பத்ரிஜி புத்தகம் ஒன்று பிரிண்ட் பண்ணி அது எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுக்கணும். இந்த எண்ணங்கள் எல்லாமே எனக்கு வரும்போது அங்கே ப்ரொஜெக்ட் ஆகுது. ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் எப்போ அது ப்ரொஜெக்ட் ஆகுமோ, நாம் எல்லோரும் கலந்து தியானம் செய்கிறோமோ, நம்முடைய எனர்ஜிஸ் எல்லாமே அங்கே போகுமோ, அந்த மேனிஃபெஸ்டேஷன் என்பது நடக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மேனிஃபெஸ்டேஷன், மை டியர் மாஸ்டர்ஸ். நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்போது நம்முடைய பிரெயின் செல்ஸ் எல்லாமே ஒரு ஷேப்புக்கு வந்து அதுக்கு தேவையான செயல்கள் எல்லாமே செய்யறதுக்கு நம்முடைய உடலின் மூலம் அது எல்லாமே நடக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இது எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கும், கரெக்டா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தியானத்தோட எனர்ஜி வேணும், அதர் ரியாலிட்டிஸோட ஞானம் என்பது வேணும், அனுபவம் என்பது வேணும். அதற்காக தான் தினமும் தியானம் என்பது செய்யணும். புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக புத்தகங்களை வாசிக்கணும். எல்லாரும் கூட்டமாக தியானம் பண்ணி இந்த மாதிரி சத்சங்கங்கள் எல்லாமே செய்யும் போது நம்முடைய ஆற்றல் இந்த மாதிரி உலக நன்மைக்காக கலந்து மேனிஃபெஸ்டேஷன் என்பது நடக்கும். இந்த மாதிரி செய்யணும் மாஸ்டர்ஸ். நாம் எல்லோரும் வந்ததே இதுக்காக. இஃப் சப்போஸ் எல்லாருமே நான் கேட்கிறேன், மாஸ்டர்ஸ் என்கிட்ட கார் இல்லை, மழை வர மாதிரி இருக்கு, உங்களுடைய எனர்ஜிஸ் எல்லாமே எனக்கு கொடுத்துருங்க, நான் காரை வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்க கொடுக்குறீங்களா? அட போப்பா, ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வீட்டுல இருக்கு, நீங்க காருக்காக நாங்க தியானம் பண்ணுமா அப்படின்றீங்க. அதுவே உலக நன்மைக்காக எல்லாரும் உட்கார்ந்து தியானம் சொல்லி கொடுக்கணும், தியானம் பண்ணணும், இந்த உலகம் எல்லாமே சுபிட்சமாக இருக்கணும், அதற்காக உங்களுடைய ஆற்றலை கொடுங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னுடைய பங்கு நான் பண்ணணும். ஏன் பண்றீங்க? மேல உலகத்துல உங்களுக்கு மார்க்ஸ் வேணும், அதுக்காக எல்லாரும் வருவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாமே நம்முடைய ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் என்பது எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கும். அந்த ப்ரொஜெக்ஷன் என்பது எங்க ஆகுது, எங்க கிரியேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரம் இருக்கும்போது எல்லாமே நம்முடைய மைண்ட் உள்முகம் ஆகணும் அப்படின்னா தியானம் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்ன நடக்குதோ ஒரு நாள் அதே வெளியே மேனிஃபெஸ்ட் ஆகுது. அதுக்காக let us all meditate, let us all read books, let us all do satsangas every day for better living and better earth creation. Thank you masters. எல்லாருக்குமே நன்றி, வணக்கம்.